மறைந்த தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு நேரடி வாரிசுகள் யாரும் இல்லாத நிலையில் அவருக்கு சொந்தமான சொத்துகள் யாருக்கு சொந்தம் என்ற கேள்விக்கு நீதிமன்றம் விடையளித்திருக்கிறது. முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தை அவரது அத்தை மகளான காந்தி மீனாள் தற்போது நிர்வகித்து வரும் சூழலில் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக சொத்துக்களை நிர்வகிக்கும் உரிமை கைமாறும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முத்துராமலிங்க தேவரின் தந்தை உக்கிர பாண்டிய தேவருக்கு 2 மனைவிகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. முதல் மனைவி இந்திராணி அம்மாளுக்கு பிறந்தவர்தான் முத்துராமலிங்க தேவர். 2வது மனைவி நாகம்மாளுக்கு பிறந்தவர் இந்திராணி. முத்துராமலிங்க தேவருக்கு திருமணம் ஆகாத காரணத்தினால் அவரது மறைவிற்கு பிறகு தந்தை உக்கிர பாண்டிய தேவரின் சொத்துக்களை அவரது தங்கை மகளான காந்தி மீனாள் தற்போது வரை நிர்வகித்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தையும் பராமரித்து நிர்வகித்து வருகிறார். இந்நிலையில் உக்கிர பாண்டியரின் 2வது மனைவி வழியாக பிறந்த இந்திராணியின் வாரிசுதாரர்கள் தங்களுக்குதான் சொத்துகளில் முழு உரிமை உள்ளதாக கூறி 1993ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. வழக்கில் இந்திராணி தரப்பினருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்த போதிலும் எதிர்த்தரப்பினரால் மேல்முறையீடு செய்யப்பட்டு வழக்கு நிலுவையில் இருந்தது. மேல்முறையீட்டு வழக்கிலும் இந்திராணியின் வாரிசுதாரர்களுக்கே தீர்ப்பு சாதகமாக வரவே எதிர்த்தரப்பினர் 2000ஆம் ஆண்டில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மேல்முறையீடு செய்ததாக கூறப்படுகிறது. 1/4 நூற்றாண்டாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் கடந்த மாதம் 29ஆம் தேதி தீர்ப்பு வெளியானது. அதாவது முத்துராமலிங்க தேவருக்கு சொந்தமான வீடு மற்றும் 32 கிராமங்களில் உள்ள நிலங்கள் அனைத்தும் உக்கிர பாண்டியரின் மகள் இந்திராணியின் வாரிசுதாரர்களுக்கே சொந்தம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அது மட்டுமின்றி முத்துராமலிங்க தேவரின் நினைவிடம் பொது வழிபாட்டு தலம் என்றாகிவிட்டதால் அதன் நிர்வாகத்தில் மட்டுமே பங்கு பெற முடியும் என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த தீர்ப்பின் நகல் கிடைக்க பெற்றவுடன் இந்திராணியின் வாரிசுதாரர்கள், அதாவது இந்திராணியின் மகன் வழி பேரன் பேத்திகள் 5 பேரும் மகள் வழி பேத்திகளான 2 என மொத்தம் 8 பேரை சேர்ந்த குடும்பத்தினர் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் நினைவாலயத்தில் பொங்கல் வைத்து வழிபட்டு மகிழ்ச்சியை தெரிவித்தனர். இது தொடர்பாக பேட்டி அளித்த வாரிசுதாரர்களின் ஒருவரான இந்திராணி 32 கிராம சொத்துகளின் ஒரு பகுதி வருவாயை பசும்பொன் முத்துராமலிங்கரின் குரு பூசையில் மக்களுக்காக செலவிடப் போவதாக நிகழ்ச்சி தெரிவித்தனர். இந்த சொத்துல 32 கிராம சொத்துல ஒரு பங்கை நாங்க பொதுமக்களுக்காக அந்த குரு பூசைக்கு செலவழிப்போம். இந்நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பை எதிர்த்து காந்தி மீனாள் தரப்பினர் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக முதுகுளத்தூரிலிருந்து செய்தியாளர் ராமமூர்த்தி.